Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கொண்டக்கடலை கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற குக்கிங் ரைஸை உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்திற்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்திற்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து இந்த அளவு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா அண்ட் 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறி வந்த உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற கொண்டக்கடலை அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கிளாஸ் நார்மல் குக்கிங் ரைஸுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி வீதம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இந்த கொண்டக்கடலையை அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த புலாவை மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த முறை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.